ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் விலாக் கவர் பண்ணியிருக்கேன். ரோட்டு கடை அவிச்ச சட்னி இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்ச்சு கிச்சன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னால் முருங்கைக்கீரை சாம்பார். அதை வந்து மார்னிங்கே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து விடணும், அதனால் காலையிலேயே செஞ்சிகிட்ருக்கேன். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து பருப்பு எப்பவும் ஊற வைக்க மாட்டேன். சில பேர் ஊற வச்சு போடுவாங்க. நான் ஊற வைக்காமல் அப்படி டைரெக்டாக வேக வச்சுருவேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடியும் ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், இது எல்லாமே போட்டு ஒன்றா வேக வச்சிட போகிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்கறி எதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை மட்டுமே போட்டு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். எப்போவுமே முந்தின நாள் நைட்டே டின்னர் முடிச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து விசில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, மதியம் லஞ்சுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை தோரம் வைக்கிறதுக்காக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது முந்தின நாள் நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டீக்கு பால் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். பால் நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக டீ தூளும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சே கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இறக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை தோரம் வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பருப்பு வெந்து வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரைக்கு வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக வெட்டிக்கிறேன். இதை இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிறுபருப்பும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிடுறேன் காரத்துக்காக. மிளகாய் வத்தல் நிறைய சேர்க்கணும் தேவையில்லை, ஜஸ்ட் 1 இல்லைனா 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டே வதக்கி கூட இதை ரெடி பண்ணலாம். நான் வந்து இப்படி டைரெக்டாகவே போட்டு வதக்குறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். முருங்கைக்கீரை வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்து 2 வாழைக்காய் வந்து பொரியல் செஞ்சு எடுக்க போகிறேன். இதை வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வாழைக்காய் வந்து கருத்துரும். அப்புறம் வந்து வாழைக்காய் பொரிக்கிறதுக்காக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 பல் பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து காயப்பொடியும் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிடலாம். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வாழைக்காய் குழஞ்சிடும். அதனால் வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, முருங்கைக்கீரை தோரமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். தேங்காயில் வந்து ஜீரகம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். பசங்களுக்காக டீ ஆற வச்சிட்ருக்கேன். அவங்க டீ ரொம்ப சூடாக இருந்தால் குடிக்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஆற வச்சு தான் கொடுக்கணும். இப்போ வந்து வாழைக்காய் லேசாக கிண்டி கொடுத்துக்கலாம். வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துட்டு மூடி வைக்க வேண்டாம். இதுக்கு மேலே வாழைக்காய் சிம்மில் வச்சே வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பை திறந்து பார்த்துக்கலாம். இதை வந்து லேசாக கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு, ரொம்ப கடையெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லேசாக மசிச்சு விட்டால் போதும். சாம்பாருக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு புளியும் கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சாம்பாரோட சேர்த்துக்கலாம். ஓகே, சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு வந்து சாதம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. திறந்து பார்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். அதனால் வந்து சூடாக இருக்கும் போதே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதை மூடி வச்சிடலாம். வாழைக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி வைக்க போகிறேன். இது வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் உள்ள அவிச்ச தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வேலை முடியும். இதில் வந்து 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸ்கூலுக்கு லன்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இட்லி அவிச்சிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபன் வந்து இட்லி இல்லைன்னா தோசையாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே இல்லைனா வந்து இட்லி மாவு இல்லாத டைமில் தான் வந்து வேறு ஏதாவது டிஃபன் ட்ரை பண்ணுவேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சட்னிக்கு தக்காளி நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து தாளிக்கணும்னா தாளிச்சிக்கிடலாம். தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி டின்னருக்கு கூட இந்த அவிச்ச தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.